இது குறித்து நம்முடன் பேச மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். செங்கோட்டையன் போன்ற அனுபவம் வாய்ந்த தலைவர் டிவிகேக்கு வரது மாநில அரசியல் கணக்குல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் சார்? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒருவேளை அவருக்கு செங்கோட்டையனுக்கு ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும், அவ்வளவு. அவருக்கு இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல இரட்டை இலை நிக்க முடியாது, ஏடிஎம்கே சார்பில் நிக்க முடியாது. இவர் இப்ப தனியா நின்னா படு மோசமான ஒரு தோல்வியை அடைவார். ஏன்னா அவர் அந்த ஏரியால ஒரு பெரிய மாஸ் லீடர்லாம் ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து அவர் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. ஏன்னா தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. இரட்டை இலையில தொடர்ந்து அவர் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. இப்ப இரட்டை இலை இல்லாத நிலையில அவர் போட்டியிட்டா என்ன ஆகுங்கிறது இனிமேல் தான் அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவேக்கால இணையறது மூலமா இப்ப தாவேக்காவுடைய வாக்குகளை அவர் பெற முடியும். அவர் ஒரு நீண்ட அனுபவஸ்தராக இருந்தாலும் அவர் எப்போதுமே மாஸ் லீடரா இருந்ததே கிடையாதுங்கிறத எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால அவரை இன் ஃபியூச்சர் வர்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையத்துல மீண்டும் போட்டியிட்டால் ஓரளவுக்கு வாக்குகளை பெறுவதற்கு இந்த தாவேக்காவில் இணைந்தது பயன்படும். அந்த அளவுக்கு அவருக்கு பயன்படும். மற்றபடி இது பெரிய அரசியல்லையோ ஈவன் அந்த கொங்கு மண்டலத்துல கூட எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்திவிடாது. சார், இப்ப எம்ஜிஆரின் விசுவாசி மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறது தாவேக்காவிற்கு எந்த அளவுக்கு ஒரு பலம் சேர்க்கும்? அதே சமயம் அதிமுகவிற்கு எதிரும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? அதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, அது எந்த விதத்திலும் பெரிய தலைகள் மாற்றம் எதையுமே ஏற்படுத்த ஒரு பர்செப்ஷனுக்கு பயன்படும். இப்ப பாருங்க, இப்ப நீங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறீங்களே, ரொம்ப அனுபவஸ்தரம் சேர்ந்துட்டார் இப்படியே சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு ஒரு ரொம்ப காலமா அதிமுக இருக்கான்ட்டா அவரே இங்க வந்துட்டாரு அப்படின்னு. எப்படி வந்தாருன்னா அதிமுக வெளியேற்றப்பட்டார் தானே வந்தார். அதிமுகல இருந்து விலகி ஒண்ணு இங்க சேர்ந்துடல. அதிமுக தலைமையை அவர் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லை அவருக்கு. அவர் வேற எங்க போக முடியும்? ஒண்ணு தாவேக்கால தான் போய் சேரணும், இல்லாட்டி டிஎம்கேயோட போய் சேரணும். டிஎம்கேல போய் சேர்ந்தா எடப்பாடி சொன்னது சரின்னு ஆயிடும். ஏன்னா அவரை டிஎம்கே பி டீம்னு சொன்னாரு. அப்படிங்கிறப்ப செங்கோட்டையனுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? வேற வழியே இல்லை, தாவேக்கால தான் சேர்ந்தாகணும். அதனால அவர் தாவேக்கால சேர்ந்திருக்கிறார், அவ்வளவுதான். இது ஒரு பெரிய பலத்தை கொடுக்குறாரு. அதாவது தாவேக்காவை பொறுத்தளவு தானே பர்செப்ஷனுக்கு இது பயன்படும். கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு முக்கியமான சமூகத்தை சார்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர் எங்களுடைய கட்சியில இருக்கார் அப்படின்னு அவங்க போக்கஸ் பண்ண முடியும். இப்ப இன் ஃபியூச்சர் ஓபிஎஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரும் தாவேக்கா கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்த தென் தமிழகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான சமூகத்தை சார்ந்த 3 முறை முதல்வராக இருந்தவர் எங்களுடைய கூட்டணியில இருக்கான்னு அவங்க போக்கஸ் பண்ண முடியும். ஸோ தாவேக்கா சோசியல் இன்ஜினியரிங்க்கு ஒரு பர்செப்ஷனுக்கு பயன்படுமே ஒழிய ஓட்டுக்கு பயன்படும், இது தமிழக அரசியல தலைகளா மாத்தி விடும் அப்படிலாம் நான் நினைக்க தயாரா இல்லை. ஒன்னு யோசிச்சு பாருங்க, செங்கோட்டையன் ஏடிஎம்கே தலைமையை கிரிட்டிசைஸ் பண்ணப்போ அவர் 10 நாள் டெட்லைன் கொடுத்தாரு. நான் ஒண்ணு சேர்த்துக்கிறதுக்கு இந்த அதிமுக ஒருங்கிணைப்பதற்கு பாடுபடுவேன் அப்படி இப்படின்னாரு. இவ்வளவு சொன்னவர் அவர் மிக வலிமையான மிக பிரமாதமான ஒரு தலைவராக இருந்தால் சொன்னதை செஞ்சு காட்ட முடிஞ்சுதா? கடைசியில அதிமுக ஒருங்கிணைப்பேன்னு நம்பினவர் கடைசியில தாவேக்கால தன்னை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவர் எவ்வளவு பலவீனமான தலைவர், அதை நீங்க புரிஞ்சுக்கலாமே. அவரால் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னால பிரஸ் மீட்ல சொன்ன எதையுமே அவரால் செய்ய முடியலையே. டெட்லைன் வச்சாரு, ஒண்ணுமே நடக்கல. ஒருங்கிணைப்பேன்னாரு, ஒண்ணுமே நடக்கல. கடைசியில அவர் இன்னொரு கட்சியில சேர்ந்துட்டாரு. அதுதான் நடக்குது. இப்ப இவரால் என்ன சாதிக்க முடிஞ்சிருக்கு? அதேதான் களத்திலையும். அதனால நான் செங்கோட்டையன் அப்படிங்கறதுனாலயே ரொம்ப பிரம்மாண்டமா அதீத கற்பனை அப்படி இப்படிலாம் போயிட்டு எக்ஸாஜரேட் பண்றதுக்கு தயாரா இருக்கு. இவர் தாவேக்கால சேர்ந்திருக்கும் மூலமா தமிழக அரசியல்ல ஒரு சின்ன மாற்றம் கூட, ஒரு கொசுவின் அளவுக்கு கூட மாற்றம் ஏற்படாது. சரி, இப்போ செங்கோட்டையன் அவர்களின் இந்த அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது இதுல பாஜக RSS ஓட கைகள் நீண்டிருக்கோன்ற ஒரு சந்தேகம் எழும்புதுனோ விசிக தலைவர் திருமாவளவன் நேற்றைய தினம் ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. இது பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? அவர் எப்போதுமே RSS எதிர்க்கிறார். எது செஞ்சாலும் அதுக்கு பின்னால RSS இருக்குன்னு சொல்லி இதை தவிர்த்து எப்படி RSSம் பிஜேபி இருக்கும்? இதுக்கு முன்னால அதிமுக ஒருங்கிணைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ நான் அமித்ஷாவை சந்திச்சேன், நிர்மலா சீதாராமனை சந்திச்சேன்னு அள்ளி விட்டுட்டு இருந்தாரு. அப்படின்னா அவ்வளவு பெரிய இது அவங்களுடைய சப்போர்ட்லாம் இருக்குன்னா அவர் சொன்னபடியே இந்த ஒருங்கிணைப்பு பணியை அவர் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதானே. அதை விட்டு ஏன் தாவேக்கால போறாரு? தாவேக்கா அவங்களுடைய அரசியல் முடிவு என்ன? இந்த கொள்கை எதிரி பிஜேபிங்கிறாங்க, அரசியல் எதிரி திமுகங்கிறாங்க. கொள்கை எதிரி
அப்படின்னு பிஜேபியை சொல்லக்கூடிய ஒரு கட்சியில இவரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பிஜேபியை உதவி செய்யுமா? ஏதாவது லாஜிக் இருக்கா திரும்ப பேசியிருக்கிறதுல? யோசிச்சு பாருங்க. இப்ப கூட ரீசெண்டா பேசுறப்ப கூட, காஞ்சிபுரத்துல அவர் பேசுறப்ப கூட விஜய் என்ன சொன்னாரு? எங்களுடைய கொள்கை எதிரி யாருங்கிறதுலயும் அரசியல் எதிரி யாருங்கிறது எந்த மாற்றமும் இல்லைன்னு திரும்ப சொல்லிட்டார். கொள்கை எதிரி அவங்களுக்கு பிஜேபி. அப்படிங்கிறப்போ கொள்கை எதிரி இருக்கிற இடத்துல செங்கோட்டையனை கொண்டு போய் சேர்க்கறதுல கொள்கை எதிரியான பிஜேபியை உதவி செய்யுமா? ஏதாவது அர்த்தம் பொறுத்த இருக்க வேண்டாம், ஒரு லாஜிக் இருக்க வேண்டாமா? சார், இப்ப அரசியல் அனுபவத்துல தன்னை விட இளைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து செங்கோட்டையின் தலைவராக ஏத்திருப்பதை எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே வந்து இதை அதாவது ஏத்துப்பாங்களா? அரசியல்ல வந்துங்க இந்த அரசியல் அனுபவம் இது இளைய மூத்தெல்லாம் கிடையாதுங்க. இது என்ன கவர்மெண்ட் போஸ்டிங் சார்? சீனியாரிட்டி பார்த்து ப்ரமோஷன் கொடுக்கறது. ஏன் அப்படி பார்த்தா டிஎம்கேல எல்லாருமே மூத்தவர்கள் தான், ரொம்ப ரொம்ப வயசுல மூத்தவங்க. அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின்கிட்ட எங்கள் பிறந்த நாளுக்கு அவரிடம் வாழ்த்து பெற்றேங்கிறாங்க. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற இடத்துல அவருடைய மகன் இன்பநிதி வந்தா அவர் காலில் தான் விழுந்துட்டு இருப்பாங்க. இது மூத்தவர் இளையவர் நீங்க ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? அரசியல்லாம் இதுக்குள்ள எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. மூத்தவர் இளையவர் இது சீனியாரிட்டி இல்லாம இருக்கு. இது அரசியலுங்க, கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் கிடையாது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.